Good afternoon students, welcome to our maths class. Actually இதுக்கு வெக்டர் அல்ஜிப்ரானுடைய டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ்ல இருந்து அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா இன் 3 dimensional geometry. வெக்டர் அல்ஜிப்ரானுடைய அப்ளிகேஷன் 3 dimensional geometryல பார்க்க போறோம். 3 dimensional geometryல லைன் அண்ட் பிளேன் இந்த ரெண்டுத்தை பத்தி படிக்க போறோம். லைன் பிளேனை பத்தி தான் படிக்க போறோம். லைன் எப்படி ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கிறது, அதுல வெக்டர் ஃபார்ம் என்ன, கார்ட்டீசியன் ஃபார்ம் என்ன, நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் என்ன, அது மட்டும் இல்லாமல் பிளேனில் எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரல் லைன்ஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்கியூ லைன்ஸ், அப்புறம் ஆங்கிள் பிட்வீன் த லைன் அண்ட் பிளேன், அது மாதிரி நிறைய படிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபோர்த் எக்ஸசைஸில். ஃபஸ்ட்டு லைனில் ரெண்டு கான்செப்ட்டு, ஒரு பாயிண்ட் ஒரு பேரல் வெக்டார், இது ஒரு கான்செப்ட். ரெண்டுமே பாயிண்ட் கொடுத்துருந்தா, ஒரு பாயிண்ட் ஒரு வெக்டார் கொடுத்துருந்தா வெக்டர் ஃபார்ம் என்ன, கார்ட்டீசியன் ஃபார்ம் என்ன அப்படின்றது பார்ப்போம். ரெண்டுமே பாயிண்ட் கொடுத்துருந்தா வெக்டர் ஃபார்ம் என்ன, கார்ட்டீசியன் ஃபார்ம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, ஃபர்ஸ்ட் டைப், a point on the straight line and the direction of the straight line are given, find the equation of the straight line அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி கேட்டுட்டு என்ன கொடுக்குறாங்கன்னா a point on the straight line, அந்த straight line மேல லே ஆகிற பாயிண்ட்டும் அந்த direction of the straight line, அதோட டைரக்ஷன், அதான் parallel வெக்டார்னு சொல்லுவோம். அது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதனுடைய parametric form of vector equation இங்க ரெண்டு இருக்கு. parametric form of vector equation, non parametric form of vector equation and Cartesian equation அப்படின்னு மூணு இருக்கு. The first one is parametric form of a vector equation. Theorem 6.1 only statement மட்டும்தான். The vector equation of the straight line passing through a fixed point with the position vector a vector. Find the vector equation of the straight line கண்டுபிடிக்க சொல்றாங்க. Passing through the fixed point, அந்த பாயிண்ட் உடைய position vector என்னது, a vector எடுத்துக்கிறோம். and parallel to a given vector, ஒரு பாயிண்ட் ஒரு parallel vector கொடுத்திருந்தானா அந்த parallel vector b vector எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துட்டோம்னா ஃபார்முலா இஸ் r vector is equal to a vector plus t into b vector, where t belongs to r. இங்க t ன்றது என்னது, parameter. அதனால this is the parametric form of a vector equation. So கொடுத்திருக்கிற ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் a vector எடுத்துக்கிறோம் and parallel vector b vector எடுத்துட்டோம்னா ஒரு பாயிண்ட் ஒரு வெக்டார் கொடுத்திருக்கும்போது வெக்டார் not parametric form of vector equation is r vector is equal to a vector plus t into b vector. The next one is non parametric form of a vector equation. Sometimes question கேட்பாங்க non parametric form of a vector equation. non parametric form of vector equation ஓட ஃபார்முலா என்னன்னா r vector minus a vector cross b vector is equal to 0 vector. This is the non parametric form of a vector equation. Third one is Cartesian equation. Cartesian equation என்னன்னா ஃபார்முலா x minus x1 by b1, y minus y1 by b2, z minus z1 by b3. ஆக்சுவலா இந்த ரிமைனிங் போர்ஷன்ஸ் ஃபுல்லாமே ஃபார்முலா ஓரியன்டட் தான். ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஃபார்முலாஸ் படிக்கணும். ஸோ கார்ட்டீசியன் ஃபார்முலா x minus x b1 b2 b3. இந்த b1 b2 b3 ன்றது எதை குறிக்கும்னா b வெக்டாரை குறிக்கும். a வெக்டார்ன்றது பாயிண்டை குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த b1 b2 b3 இதுக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னா டைரக்ஷன் ரேஷியோஸ் பேர். இந்த கீழ இருக்குல்ல b1 b2 b3 இது பேர்னா டைரக்ஷன் ரேஷியோஸ். இது ஃபர்ஸ்ட் பார்ட், அதாவது ஒரு பாயிண்ட் ஒரு parallel வெக்டார் கொடுத்திருந்தானா. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா find the equation of the straight line passing through two given points. ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம ரெண்டுமே given points கொடுத்திருந்தானா, ரெண்டுமே பாயிண்ட் கொடுத்திருந்தா எப்படி parametric form of vector equation கண்டுபிடிக்கிறது, non parametric form of equation கண்டுபிடிக்கிறது, Cartesian equation கண்டுபிடிக்கிறது. First straight line passing through two given points means first one is parametric form of vector equation. Theorem 6.12, the parametric form of vector equation of the straight line passing through two given points. ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு parametric equation கண்டுபிடிக்க சொன்னானா அந்த ரெண்டு பாயிண்ட் உடைய பொசிஷன் வெக்டர்ஸ் நம்ம ஒன்னு a வெக்டார் எடுத்துறோம், another point b வெக்டார் எடுத்துறோம். Then the vector parametric form of vector equation formula is r vector is equal to a vector plus t into b vector minus a vector, where t belongs to r. This is the formula. R vector is equal to a vector plus t into b vector minus a vector. This is the parametric form of a vector equation. The second one is non-parametric form of a vector equation. Non-parametric form of vector equation na parameter இல்லாம ஃபார்ம் பண்றது. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்த non-parametric vector equation கேட்டாங்கன்னா r vector minus a vector cross b vector minus a vector is equal to 0 vector. r vector minus a vector cross b vector minus a vector is equal to 0 vector. This is non-parametric form. Suppose Cartesian equation கேக்குறாங்க, ரெண்டுமே பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா ஒரு பாயிண்ட் நம்ம x1 y1 z1 எடுத்துக்கணும், another point x2 y2 z2 எடுத்துக்கணும். Therefore the formula is x minus x1 by x2 minus x1, y minus y1 by y2 minus y1, z minus z1 by z2 minus z1. The x2 minus x1, y2 minus y1, z2 minus z1, these are called
டைரக்ஷன் ரேஷியோஸ். இங்க எப்படி b1 b2 b3 டைரக்ஷன் ரேஷியோஸ் சொன்னோமோ இங்க x2 x1 y2 y1 z2 z1 these are direction ratios. The next heading is angle between two lines. ரெண்டு லைன் கொடுத்திருப்பாங்க. ரெண்டு லைனுக்கு பிட்வீன்ல இருக்கிற ஆங்கிள்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, வெக்டார் ஃபார்ம்ல கொடுத்திருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது, கார்ட்டீசியன் ஃபார்ம்ல கொடுத்திருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வெக்டார் ஃபார்ம்ல angle between two lines, ரெண்டு லைனுக்கு பிட்வீன்ல இருக்கிற ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். The acute angle between two given straight lines வெக்டார் ஃபார்ம்ல இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனோட வெக்டார் ஃபார்ம் கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க. இது ஒரு லைனோட வெக்டார் ஃபார்ம், இது ஒரு லைனோட வெக்டார் ஃபார்ம். r vector is equal to a vector plus s into b vector and r vector is equal to c vector plus d into d vector is same as the angle between b vector and d vector. இதோட angle between two vector same as angle between b vector and d vector ஓட angle same ஆ இருக்கும் அப்படினு சொல்றாங்க. சோ அப்ப பாருங்க இதுக்கு ரெண்டு வெக்டார் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு வெக்டார் ஃபார்மட்ல இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதும் is same as angle b vector and d vector பிட்வீன்ல இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதும் சேம். சோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னா cos θ is equal to modulus of b vector dot d vector by modulus of b vector into modulus of d vector. Modulus of b vector dot d vector by modulus of b vector into modulus of d vector. b vector என்னன்னு தெரியும்னா ஃபர்ஸ்ட் வெக்டார் ஈக்குவேஷன் உடைய வெக்டார் ஈக்குவேஷன் வந்து ஸ்கேலார் பக்கத்துல இருக்குது. d வெக்டார்ன்றது செகண்ட் வெக்டார் ஈக்குவேஷன் உடைய ஸ்கேலார் பக்கத்துல இருக்குது. ஒன்னு இப்படி எழுதலாம் or θ is equal to cos inverse of modulus of b vector dot d vector by modulus of b vector into modulus of d vector. This is the angle between two straight vector form கொடுத்திருக்காங்க. Okay, next remarks. If the two straight lines r vector is equal to a vector plus s into b vector and r vector is equal to c vector plus d into d vector are parallel. ரெண்டு straight lineம் parallel இருந்தா θ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் 0. θ ஓட வேல்யூ என்னது 0. அப்ப cos 0 வேல்யூ என்ன வரும் 1. அப்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா modulus of b vector dot d vector is equal to modulus of b vector into modulus of d vector. parallel போது θ ஓட ஆங்கிள் வேல்யூ என்ன ஆயிடும் 0. cos 0 வேல்யூ 1. கிராஸ் பண்ணீங்கன்னா நமக்கு modulus of b vector dot d vector is equal to modulus of b vector into modulus of d vector. செகண்ட் ரிமார்க் என்ன பாருங்க, two given lines r vector is equal to a vector plus s into b vector and r vector is equal to c vector plus d into d vector are parallel. ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் parallel இருந்தா if and only if b vector is equal to lambda into d vector, அதாவது one vector is a scalar multiple of another vector அப்படினு எழுதலாம். ரெண்டு வெக்டார் ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, அந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனோட வெக்டார் ஃபார்ம் கொடுத்துட்டு இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் parallelனா if and only if b vector is equal to lambda into d vector for some scalars lambda, one vector is a scalar multiple of another vector எழுதலாம். if and only if na suppose b vector is equal to lambda into d vector னு கொடுத்தா then the two lines ஒண்ணுக்கு என்னவா இருக்கும், கண்டிப்பா parallel இருக்கும். அதான் if and only if. இப்படி கொடுத்துட்டு இப்படினாலும் கரெக்ட், அல்லது b vector is equal to lambda into d vector நாலும் அந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் நாம என்னன்னு சொல்லிக்கலாம் parallel. அடுத்து தேர்ட் ரிமார்க், the two lines r vector is equal to a vector plus s into b vector இது ஒரு லைன், r vector is equal to c vector plus d into d vector இது ஒரு லைன். ரெண்டுமே பர்பெண்டிகுலரா இருக்கு. ஒரு பர்பெண்டிகுலர் மீன்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பெண்டிகுலரா இருக்குனா அப்ப ஆங்கிளோட வேல்யூ என்னவா இருக்கும் 90. cos 90 ஓட வேல்யூ என்னது 0. அப்ப 0 ஆயிடுச்சுனா நமக்கு என்ன ஆயிடும், b vector dot d vector ஓட வேல்யூ என்ன ஆயிடும் 0 வரும். நான் வச்சு 1 மார்க் எடுக்கலாம். parallel இருந்தா இந்த கண்டிஷன் கிடைக்கும், அல்லது parallelனா if and only if b vector is equal to lambda into d vector னு சொல்லலாம். அதே ரெண்டு லைன்ஸ் ஒரு பர்பெண்டிகுலரா இருந்தா ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பெண்டிகுலரா இருந்தா b vector dot d vector is equal to 0. if and only if ன்றனால எங்க எல்லாம் b vector dot d vector 0 னா அந்த ரெண்டு லைன்ஸ் கண்டிப்பா நாம என்னன்னு சொல்லிடலாம், பர்பெண்டிகுலர் அப்படினு சொல்லிடலாம். ஆக்சுவலா வெக்டர் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ். இப்போ நாம பார்க்கிறது கார்ட்டீசியன் ஃபார்முலா. கார்ட்டீசியன் ஃபார்முலா இப்போ டூ லைன்ஸ் ஆர் given in கார்ட்டீசியன் ஃபார்ம். ஏன்னா வெக்டர் ஃபார்ம் கொடுத்த மாதிரி இந்த மாதிரி கார்ட்டீசியன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. x minus x1 by b1, y minus y1 by b2, z minus z1 by b3 and x minus x2 by d1, y minus y2 by d2, z minus z3 by d3. இந்த மாதிரி கார்ட்டீசியன் ஃபார்முலா இது ஒரு லைனோட கார்ட்டீசியன் ஃபார்ம், இது ஒரு லைனோட கார்ட்டீசியன். இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா the acute angle theta between the two given straight line is given by theta is equal to cos inverse of b1 into d1, modulus of b1 into d1 plus b2 into d2 plus b3 into d3 by square root of b1 square plus b2 square plus b3 square. Actually acute ன்றனால இங்க modulus போடுறோம், நம்ம பாசிட்டிவ் acute angles மட்டும் வரதுக்காக. modulus of b1 d1 plus b2 d2 b3 d3 by square root of b1 square plus b2 square plus b3 square dot into d1 square d2 square d3 square. இதான் கார்ட்டீசியன் ஃபார்முலா கொடுத்தா ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரி மார்க் பாருங்க, சப்போஸ் the two lines in the direction ratios ஆல்ரெடி சொன்ன b1 b2 b3 and d1 d2 d3 இந்த ரெண்டு டைரக்ஷன் ரேஷியோஸும்
parallel இருக்குன்னா if and only if என்ன கண்டிஷன்னா b1 by d1 b2 by d2 and b3 by d3 எல்லாமே எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் அல்லது எங்கயாச்சும் கொடுத்துருக்காங்க டைரக்ஷன் இந்த b1 by d1 ம் b2 by d2 ம் b3 by d3 இது எல்லாமே ஈக்குவலா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா then b1 b2 b3 and d1 d2 d3 இந்த டைரக்ஷன் ரேஷியோஸ்லாம் என்னவா இருக்குன்னு சொல்லலாம் parallel இருக்குன்னு சொல்லலாம் ஏனா கண்டிஷன் இஸ் if and only if. Next, the two lines with the direction ratios b1 b2 b3 and d1 d2 d3 இதான் direction ratios னு சொல்றோம். perpendicular னு சொல்றோம் ஒண்ணுக்கு ஒண்ணு perpendicular னா if and only if that are b1 into d1 plus b2 into d2 plus b3 into d3 is equal to 0. அங்க பார்த்த மாதிரியே தான் ஏன்னா perpendicular 0 இது ஃபுல்லா 0 ஆயிடும் அப்ப equal to 0 னு கிடைக்கும். So ரெண்டு direction ratiosம் perpendicular னா b1 d1 plus b2 d2 plus b3 d3 ஓட வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும் 0. இப்போ சப்போஸ் direction ratios இல்லாம direction cosines கொடுத்தானா நமக்கு தெரியும் direction ratios வேற direction cosines வேற the direction cosines of two given straight line ரெண்டு straight line ஓட direction cosine ஒண்ணுத்தோட direction cosine L1 M1 N1 னு கொடுத்திருக்காங்க another one direction cosine L2 M2 N2 னு கொடுத்திருக்காங்க அப்படினா the angle between the two given straight line is ரெண்டு direction ரெண்டு lines அந்த ரெண்டு lines ஓட direction cosine கொடுத்திருந்தாங்க அப்படினா then a formula angle between two given straight line கான formula என்ன cos theta is equal to L1 L2 plus M1 M2 plus N1 N2 இதான் ஃபார்முலா டைரக்ஷன் cosine கொடுத்திருந்தா டைரக்ஷன் ரேஷியோ வேற டைரக்ஷன் cosine வேற நமக்கு 11th தெரியும் டைரக்ஷன் cosine கொடுத்திருந்து angle between the two straight line கேட்டானா cos theta is equal to modulus of L1 N2 plus M1 N2 plus N1 N2